ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸாம்ஸ்க்காக வெளிய போறதா இருந்துச்சு. அதனால தான் எங்க அம்மாவே நான் ஊர்ல இருந்து வர சொல்லியிருந்தேன். ஏன்னா தனியா தம்பிய பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறமா நெறைய வேலை வந்து நாங்க வெளிய பெண்டிங் வச்சிருந்தோம். தம்பிய வச்சுட்டு வெளிய எங்கேயும் போ முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஓடிஜி வந்து இந்த ரிப்பேரா போயிருச்சு. அது 1 வருஷத்துக்கு மேலயா ஒர்க் ஆகாமயே தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் பிரெக்னன்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படி இருந்தாலும் ரெடி பண்ணோம்னா மறுபடியும் நம்ம ஊருக்கு தான் போவோம் டெலிவரிக்கலாம். அதனால வந்துட்டு சேரா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்றதுக்கு குடுத்துட்டு, அப்புறமா தம்பிக்கு வந்து கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இன்னும் அவனுக்கு வந்து இந்த ஷூ, ஸ்லிப்பர்ஸ்லாம் நாங்க எதுவுமே வாங்கவே இல்ல. சரின்னு சொல்லிட்டு எப்பவும் போல இந்த கண்டாக்கர் இருக்குதுல்ல, அங்க வந்து ஒரு நாள் நான் பார்த்தேன் இந்த மாரி ஸ்லிப்பரு. சரி அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆக்சுவலா அவன் கால் சைஸ்க்கு இல்ல. அதுக்கு அடுத்த சைஸ்ல இருந்து தான் வந்து ஸ்லிப்பர் தான் இருக்கும் போல. இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து ஃபர்ஸ்ட் சைஸ் ஸ்லிப்பர் போல. அதோட சின்னது வந்து எதுவும் இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சைஸ்ன்னு சொன்னாங்க. எனக்குமே இதுவரைக்கும் அவனுக்கு ஸ்லிப்பர்ஸ் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சரி இதுதான் இருக்கிறதுலே சின்னது. சரி இதவே குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ₹100 தான் சொன்னாங்க. மீஷோல கூட ₹130 என்னமோ போட்டிருந்துச்சு. இங்க வந்து ₹100 தான் சொன்னாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அத வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா ஜியோ மொபைல் வாங்கணும்ல. அதுக்கு வந்து ஜியோ சிம் தான் போடணுமா? ஆக்சுவலா எங்க அம்மாட்ட இல்லன்னு சொல்லிட்டு, சரி ஜியோ சிம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு, எல்லா வேலையும் ஒரே நாள்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃப்ரெஷ் அண்ட் கிரீன்ல போயிட்டு கொஞ்சம் கேக்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து இங்க வந்து நெறைய வெரைட்டிஸ்ல கேக்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. இந்த சீஸ் கேக் அதெல்லாம் வச்சிருந்தாங்க. சீஸ் கேக்லாம் நான் இதுவரைக்கும் சாப்பிட்டது இல்ல. ஒரு தடவ வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும். ஆனா கொஞ்சம் காசு வந்து அதிகமா தான் இருந்துச்சு. மத்த நார்மல் கேக்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காசு வந்து கம்மியா தான் இருந்துச்சு. மத்த பேக்கரி கூட கம்பேர் பண்ணும்போது. இந்த டெடி பியர் கேக்லாம் ₹500 தான் சொன்னாங்க. சூப்பரா இருக்குல்ல. 1/2 கேஜி கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குட்டியா தான் இருந்துச்சு. ஆனா நெறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. கேக் எல்லாமே குலோப் ஜாமுன் கேக்கு, ரசகுல்லா கேக்கு, அந்த மாரி வெரைட்டி கேக்ஸ்லாம் நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. எப்படி இருக்கும்ன்றதும் எனக்கும் தெரியல. நார்மல் பட்டர் ஸ்காட்ச் இந்த மாரி கேக்ஸ்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன். ஸோ கேக் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இங்க கேரளா ஸ்டோர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆக்சுவலா இருக்கிற தமிழ் மக்கள் வந்து சொன்னாங்க. சரி அங்க போய் பார்க்கலாம். நமக்கு ஏதாவது தேவையான ஐட்டம்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம மசாலா இந்த ஆச்சி அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா செவ்வாழைப்பழம் இங்க கிடைச்சது. ஏன்னா இங்க வந்து ஒரே ஒரு வெரைட்டி வாழைப்பழம் தான் கிடைக்கும் இங்க ராஜஸ்தான்ல. சரின்னு சொல்லிட்டு செவ்வாழைப்பழம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு, அப்புறம் இந்த மீன் ஊறுகான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் வச்சிருந்தாங்க. அது எப்படி இருக்குன்றது தெரியல. அதனால எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டோம். நம்ம ஊர் பொன்னி அரிசிலாம் இங்க வச்சிருந்தாங்க. ஆனா லூஸ்லலாம் இல்ல. மொத்தமா 10 கிலோவா 20 கிலோவோ என்னமோ அந்த மாதிரி பெரிய பெரிய பேக்கா தான் வச்சிருந்தாங்க. சரி எப்படி இருக்குதுன்னு தெரியல. நம்ம யார்கிட்டயாவது விசாரிச்சுட்டு கூட வந்து வாங்கிக்கலாம். மொத்தமா வாங்கி போட்டு எங்கேயாவது நல்லாலாம் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம மறுபடியும் அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம்.